முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 6 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இன்றிலிருந்து நாம் அறிவிக்கப்பட்டது போலவே மழைப்பொழிவு என்பது தீவிரமடைய இருக்கிறது. குறிப்பாக மிக மிக அருமையான அமைப்பில், இதுவரைக்கும் பார்த்திடாத அமைப்பில் இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு தமிழ்நாட்டில் மழை நாட்களாக அமையப் போகிறது. சொல்லப்போனால் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தமிழகம் ஒரு பருவமழை போன்று தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா டேட்டுமே இன்றைக்கி காலண்டர் எடுங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் முடிகிற வரைக்குமே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. சும்மா சொல்ல மாட்டோம். முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் ஒரு விஷயம் சொல்கிறோம்னா சும்மா சொல்ல மாட்டோம். அதில் பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் மிக அற்புதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது. இதற்கு முன்கூட்டிய நிலை இன்றையிலிருந்து ஆரம்பம். இன்றைய தேதி என்பது 27. இது தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இன்னையிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை தீவிரமடைய இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே, செப்டம்பர் மாதம் முழுவதுமே தமிழகம் எங்கும் பரவலாக மழை. அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நேற்றைய தினம் நம்ம தெளிவாகவே நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி வானிலை அறிக்கை கடந்த 5 மாதங்களாக கேட்டிருந்தீங்களோ கேட்கலையோ, ஆனால் இன்னையிலேருந்து அசம்பிள் ஆயிடணும், அட்டண்டன்ஸ் ஆயிடணும். அது நீங்கள் ஆகிட்டீங்க. உங்கள் நண்பர்களையும் உங்கள் உறவினர்களையும் எல்லாரையும் சொல்லி இந்த மாதிரி மழை தொடர்ந்து பெய்ய போகிறதாம் அப்படின்ற அவர்கள்ட்ட இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லி இப்போ சமீப காலமாக அவங்க பார்க்காம இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இதை பற்றி எடுத்து சொல்லி அவங்களையும் பார்க்க வைங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் இப்போ புது பார்வையாளர்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொண்டால் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலையில் மார்னிங் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். அதனால் அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவதாக இன்றைய வானிலை அமைப்பு. மேற்கு திசை காற்று வழக்கம் போல் வேக மாறுபாடு. அது வேக மாறுபாடு கிடையாது, மேற்கு திசை காற்று வருது. ஒரு நாள் தீவிரமாக வரும், ஒரு நாள் தீவிரம் குறைந்து வரும். ஆனால் இந்த காற்று என்பது மேற்கு திசை காற்று, அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு திசை காற்று வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களிலும் கிழக்கு கடலோர பகுதிகளிலும் ஈவினிங் டைமில் கிழக்கு திசை காற்றும் உள்ளே வருகிறது. இப்போ இதன் காரணமாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் முதல்ல மழை அமைப்புகள் காணப்படுகிறது. பிறகு வட மாவட்டங்களில் மழை அமைப்புகள் காணப்படுகிறது. இந்த சுற்றை பொறுத்தவரையில் எப்படி பார்த்தாலும் 2 பகுதிகளுமே நல்ல மழை தான். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நாட்களில் இருந்த வித்தியாசம் இந்த சுற்றில் தெரியுது. என்னென்னா, ஒரு நாள் ரொம்ப தீவிரமாக தென் மாவட்டமும் ஒரு நாள் ரொம்ப தீவிரமாக வட மாவட்டமும். இப்போ முதல் நாள் இன்றைக்கி தீவிரமாக தென் மாவட்ட பகுதிகள் மழை பெய்கிறது என்றால் ஒரு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இப்படி இந்த மாவட்டங்களில் இடிமழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வட மாவட்டங்களில் அடுத்த நாள் தீவிரம். வட மாவட்டங்களில் ஒரு நாள் தீவிரமாக இருந்ததுன்னா தென் மாவட்டங்களில் அடுத்த நாள் தீவிரம். சில நாட்களில் 2 பகுதிகளிலுமே தீவிரம் காணப்படுகிறது. ஆகவே தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், இந்த 2 பகுதிகள் டாப் 1, நம்பர் 1. மிக மிக அருமையான சுற்று. நல்ல மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது. குறிப்பாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 2 வாரங்கள் சொல்ல போனோம்னா இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் மிகச்சிறப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், காரைக்கால், புதுச்சேரி, விழுப்புரம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் மிகவும் அற்புதமாக வந்திருக்கிறது. வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஒசூர், தருமபுரி இந்த மாவட்டங்களும் மிக அருமையாகவே வந்திருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மிக மிக அருமை. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல மழை அப்படின்றத கேட்ச் பண்ணிக்கணும். நான் பாயிண்டை கொடுக்குறேன், நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயம். ஏன்னா நல்ல மழை இருக்கிறது அல்லவா. வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், மேற்கு மாவட்டங்கள் நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ஆகஸ்ட் 1 2 வீக்லேருந்து பார்க்க தான் போகிறீங்க. ஆகஸ்ட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அது படிப்படியாக தீவிரம் அதிகரிக்கும். நம்மளுக்கு இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்தே அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அல்லது கீழடுக்கு சுழற்சி அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நம்மளுக்கு காணப்படுகிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து அது முழுமையாக அமைந்த பிறகு மேலும் மழை என்பது தீவிரமடையும். இதெல்லாம் ட்ரெய்லர். இதெல்லாம் ஃபஸ்ட்டு லுக். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு லுக் போஸ்டரை வெளியிடுற மாதிரி சின்ன சின்ன போஸ்டர் தான் இது வெளியிடுது.
மெயின் பிக்சர் அப்படின்றது ஒன்று இருக்குது, மூவி ரிலீஸ்ன்றது ஒன்று இருக்குது. அதில் தான் நீங்கள் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லரை பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. மூவியை பார்த்தா தான் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது மாதிரி இந்த மழை என்பது தற்போது வரக்கூடியது ஒரு ட்ரெய்லர். இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கு மறுநாள் அடுத்து வரக்கூடிய ஒரு 3லிருந்து 4 தினங்களுக்கு பெய்யக்கூடியதெல்லாம் ஒரு ட்ரெய்லர். அதுக்கு பிறகு தான் ஒரு மெயின் பிக்சர் என்னன்றது தெரிய வரும். அப்படி இருக்கிறதுனால அனைத்து மாவட்டங்களுக்குமே தமிழகம் எங்கும் பரவலாக மழை இருக்கிறது என்பது மிகவும் அற்புதம், சந்தோஷமான விஷயம். அது எனக்கு, உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நம்பர் 1 அது எனக்கு இந்த விஷயங்களை கேட்கும்போது பார்க்கும்போது மிக எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அது தமிழகம் எங்கும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கொங்கு மண்டல பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எங்கும் நல்ல மழை, எதிலும் நல்ல மழை, எந்த பகுதியிலும் நல்ல மழை. அப்படின்னால இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன, அடுத்த 1 மாதத்துக்கு மழையாக மட்டுமே இருக்கும் தமிழ்நாடு. ஏன் இவ்வளோ பெரிய நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் வருதுன்னா, பொதுவாகவே தென்மேற்கு பருவமழை பலவீனம் அடையும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பதிவாகும். அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நல்ல இடிமலைகள் பெய்யும். பொதுவாக ஐடிசிசெட் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி நகரும்போது இந்த மாதிரியான மழை அமைப்புகள் உருவாகும். ஆனால் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை வலு குறைந்திருப்பதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நல்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தற்போது காணப்படுகிறது. இதில் காற்று பகுதிகள் அப்படின்னு சொல்லணும்னா, காற்று பகுதிகளுடைய சுற்று வட்டார பகுதியில் ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே சற்று குறைவாக இருந்தாலும் அந்த பகுதிகளிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பெய்யும். ஏன்னா இப்போ காற்று பகுதி இல்லாத இடங்களில் மழை பெய்யும் போது அடுத்த நாள் காற்று பகுதிகளே மழை மேகங்கள் உருவாகி பதிவாகும். ஆகையினால் அப்படி தான் இருக்கும். இந்த சர்க்கிளில் வரக்கூடிய முதல் 10லிருந்து 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்று பகுதிகள் நம்ம விண்ட் கன்வெக்ஷன்ஸ் டிராபிக்கில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர் இப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் நம்ம ஃபேஸ் பண்ணி சொல்லுவோம். இந்த காற்று பகுதிகள்னால் இப்போ நீலகிரியிலிருந்து பாலக்காடு இடைப்பட்ட பகுதிகள் நம்ம சொல்லிட்டோம்னா, பாலக்காடுலேருந்து செங்கோட்டை இடைப்பட்ட பகுதிகள்னு சொல்லிடுவோம். அப்புறம் ஆரல்வாய் மொழி இடைப்பட்ட பகுதிகள்னு சொல்லிடுவோம். இப்போ 3 பிளேசஸ்லையுமே 60 கிலோமீட்டர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இந்த 60 கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பொள்ளாச்சி அடங்கலாம், அதே மாதிரி செங்கோட்டை தென்காசி அடங்கலாம், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் அடங்கலாம். கன்னியாகுமரியில் கூட இந்த விண்ட் கன்வெக்ஷன்ஸ்க்கு அப்பாற்பட்டது. அப்படி இருக்கிறதுனால திருநெல்வேலி மாவட்டங்களில் சில இடங்களை எடுக்கலாம். ஆகையினால இந்த 16 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேசஸ் மட்டும்தான் அந்த ஹெவி ரெயின்ஃபால் வந்து கொண்டு இருக்கும். அடுத்த நாள் இந்த பகுதி காற்று பகுதிக்கும் அந்த மழைப்பொழிவு கிடைக்கிற மாதிரி அமையும். அப்போ இரு பகுதிகளுக்குமே கிடைக்க போகிறது அப்படின்றத மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடு எங்கும் இதில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். 38 மாவட்டங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 38 மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. இதில் இந்த அடுத்து வரக்கூடிய 10 தினங்கள் பார்த்திங்கன்னா எங்கு முதல்ல வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் முதல்ல மையமாக வைத்து நல்ல மழை பொழிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு மாறி மாறி, அதாவது ஒரு நாள் காற்று பகுதிகளில் தீவிரமாக அல்லது தென் மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும், மறுநாள் வட மாவட்டங்கள் டெல்டாவில் தீவிரமாக இருக்கும், மறுநாள் தென் மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும். இப்படி மாறி 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 2 பக்கமும் நல்ல அமைப்பு இருக்கிறது. சிறப்பான அமைப்பு, அருமையான சுற்று அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெளிவாகவே குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நாட்கள் நகர 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 ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் அற்புதமாக இந்த வானிலையை பொறுத்தவரையில் அமைந்து கொண்டே வருகிறது. அப்படின்றதுல 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் என்கின்ற அளவிலும் கூடுதலாக இருக்கலாம். இதில் கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், விழுப்புரம் மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை இந்த மாதிரியான மாவட்டங்களில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் தொடங்கி வட மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 20லிருந்து 22 சென்டிமீட்டர். ரெட் அலர்ட்டுன்னு கிடையாது, ஆனால் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான அலர்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஹெவி ரெயின்ஃபாலுக்கான அலர்ட் கொடுப்பாங்க. நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இதில் குறிப்பாக இந்த மாதிரியான மழைப்பொழிவு எப்போ அமையும்னா, ஆகஸ்ட் 7லிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த அளவிற்கு ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் தமிழகத்தில் காணப்படுகிறது. இது தமிழகம் மட்டுமல்ல, பக்கத்து மாநிலமான கேரளாவிற்கும் இந்த மழைப்பொழிவு என்பது அமையும். ஆனால் இப்போ இந்த சுற்றை பொறுத்தவரையில் கேரளாவை காட்டிலும் தமிழ்நாட்டிற்கு தான் கூடுதல். மற்ற தென்னிந்தியாவிலே எடுத்துக்கோங்க, தமிழகத்திற்கு தான் இனி வரக்கூடிய நாட்களில் மழை அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயே தமிழகத்திற்கு தான் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இடிமலையோட தீவிரம் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் எங்கும். இதற்கு பிறகு நம்ம யூடியூப் சேனல்லையும் ஒரு நாளைக்கு இனிமேல் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு பதிலாக 2 வீடியோ, காலையிலையும் மாலையிலையும் 2 வீடியோ பதிவு பண்ணுறதா சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக இதில் அனைத்து மாவட்டங்களுக்குமே, அதாவது இப்போ
சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இதில் எந்தெந்த பகுதிகளில் தீவிரமாக இடியுடன் கூடிய மழை இருக்கிறது என்பது பற்றியான ஒரு பட்டியலோடு மாலை வானிலை அறிக்கையும் வெளியிடப்படும். தினசரி இனிமேல் 4 மணியிலிருந்து குறைந்தது 6 மணிக்குள்ளே ஒரு பிரத்யேகமான ஒரு அறிக்கை நம்ம யூடியூப் சேனல்ஸ்லேருந்து வரும். இப்போ ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் 15ஆம் தேதிக்கு பிறகு 3 அறிக்கையை வெளியிடுற மாதிரி ஐடியா இருக்குது. அதுக்கு பிறகு செப்டம்பரில் தினசரி 4 அறிக்கை வெளியிடுற மாதிரி அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம கரண்டில் தேவைப்படக்கூடியது மார்னிங் அண்ட் ஈவினிங். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து ஈவினிங் அப்டேட்ஸும் வரும். ஏன்னா இன்னையிலேருந்து இந்த தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு என்பது தீவிரமடைகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றிலிருந்து மழை தீவிரமடைகிறது. இந்த மழைப்பொழிவு மேலும் படிப்படியாக அதிகரித்து தமிழகம் எங்கும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக இருக்கும். அப்படின்றதுனால தினசரி மாலை அறிக்கையும் இரவு அறிக்கையும் தேவைப்பட்டால் இரவு அறிக்கையும் வரும். டிப்ரெஷன் அண்ட் லோ ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி எந்த நிகழ்வும் இல்லாத போது தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய மாதம் முழுவதுமே தமிழகத்திற்கு மிக மிக சிறப்பான முறையில் அனைத்து 38 மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து தொழிற்சாலை பணிகளும் எந்த பணிகளை மழையினால் பாதிக்கப்படக்கூடிய என்ன பணிகளாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்கூட்டி அந்த பணிகளை நிறைவு செய்து கொள்ளுமாறு அந்த தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி தென் மாவட்டங்களிலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. தாராளமாக மீன்பிடிக்க செல்லலாம். தமிழகத்திற்கு மழை சிறப்பாக இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மழை நன்றாக இருக்கிறது. அதற்கு தகுந்தாபடி விவசாய பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களுமே இந்த ஆகஸ்ட் மாதங்களில் சராசரியை விட மிக மிக அதிகப்படியான மழைப்பொழிவு கிடைக்கும். சராசரியை விட மிக கூடுதலாகவே இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நார்மலாக பதிவாகக்கூடிய அளவை விட ஒரு கூடுதலாக ஒரு 35% 55% விழுக்காடு அளவிற்கு கூடுதலாக மழைப்பொழிவு என்பது கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக நிறைய மாவட்டங்களில் உள் தமிழக மாவட்டங்களையும் வட மாவட்டங்களிலும் ஏன் பர்டிகுலர்லி தென் மாவட்டங்களே சில இடங்களில் நீர்நிலைகள் நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான நீர்நிலைகளுக்கு நல்ல நீர்வரத்து என்பது கிடைக்கும். குறிப்பாக தமிழகம் எங்கும் இதில் எல்லா மாவட்டங்களையும் எந்த பகுதியும் ஒதுக்கலை. நான் காற்று பகுதி கூட இன்றைக்கி நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த விண்ட் கன்வெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய பகுதியில் கூட நல்ல ரெயின் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். பர்டிகுலர் ஓவரால் ஃபேஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா பிளேசஸுமே குட் ரெயின். அதனால் மீண்டும் மீண்டும் நம்ம அறிவித்தாலும் நேற்று தினம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு. கடலூர் டிஸ்ட்ரிக்ஸ்னால் 38 மாவட்டங்கள் நம்ம சொல்லும்போது அதில் கடலூர் டிஸ்ட்ரிக்ஸும் வந்துடும் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கேட்குறவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ஸ் நேமை போட்டுட்டு கேட்குறீங்க. நான் 38 மாவட்டங்களுக்கு மறைக்க கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ இன்றைக்கி ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். 38 மாவட்டங்கள்னால் அதில் உங்கள் மாவட்டம் இதில் வந்துடுது அப்படின்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி காரைக்கால், புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளையும் நம்ம பிரத்யேகமாக அப்டேட் பண்ணியிருக்கோம். கடலூரில் சில இடங்களில் 22 சென்டிமீட்டர், கடலூரில் மட்டும் சில இடங்களில் 22 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கலாம். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். புதுச்சேரியில் கடந்த சுற்றுகளை விட இந்த சுற்று புதுச்சேரியில் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் காரைக்கால் பகுதியிலும் மிக அற்புதமான அமைப்பு இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு டாப் 1, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் டாப் 1. இது ரொம்ப மாற்றம் ஒன்றும் கிடையாது. 2 பகுதிகளுமே நம்பர் 1 தான். நல்ல மழைப்பொழிவு கிடைக்க போகிறது. மீண்டும் ஒரு மாலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.